வணக்கம். சினி சினி மினி மினி இந்த நிகழ்ச்சியில் இப்போ ஒரு அபூர்வமான ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். எம்ஜிஆருக்கு அண்ணனாக நடிகர் ஜெமினி கணேசன் நடித்திருக்கிறார் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? அனைவரும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் ஒரு திரைப்படத்தில் நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். அந்த திரைப்படத்தினுடைய பேர் முகராசி அப்படின்னு அந்த படத்தினுடைய பேர். 1966ஆம் ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படம். இந்த படத்தை தயாரித்த பட நிறுவனம் தேவர் ஃபிலிம்ஸ். சாண்டோ சின்னப்பா தேவர். சாண்டோ சின்னப்பா தேவர்ன்றது எம்ஜிஆருடைய நெருங்கிய நண்பர் இல்லையா? அவர் அப்படியே எம்ஜிஆர் கதாநாயகனை வச்சு எவ்வளோ வெற்றி படங்கள் எடுத்திருக்காரு. இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் பட்டி தொட்டி எல்லாம் கிராமங்கள் வரை கொண்டு சென்று அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அதாவது அப்படியே மண் வாசனை நிரம்பிய கிராமத்து கதைகளை அப்படியே எடுப்பார். எம்ஜிஆர் கதாநாயகனை வச்சு அப்படியே மேக்ஸிமம் வில்லேஜ் பேக்ட்ராப்பில் தான் கதைகளாக இருக்கும். அப்படியெல்லாம் இருந்து எம்ஜிஆர் சாதாரண பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவர் சாண்டோ சின்னப்பா தேவர். அவருடைய படங்கள் ஃபுல்லாகவே அந்த கிராமத்து கதைகளாக இருக்கும். அந்த கிராமத்து மண்வாசனையுடன் இருக்கும். அதனால் எம்ஜிஆர் கிராமத்து மனிதராக வருவார். அந்த படத்தினுடைய கதாநாயகி கிராமத்தை சேர்ந்த கதாநாயகியாக இருப்பாங்க. அப்படி வரும்போது எல்லா படங்களுமே நீங்கள் அப்படியே அந்த விவசாயி, தொழிலாளி, தாய்க்கு பின்தாரம், தாயை காத்த தனையன், தேர் திருவிழா, அப்படி படங்களை சொல்லிகிட்டே போகலாம். தாய் சொல்லி தட்டாதே, இதெல்லாம் தேவர் ஃபிலிம்ஸ் படம் தானே. எல்லா படமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜனரஞ்சகமாக பாமரர்கள்லாம் ரசிக்கிற அளவுக்கு ரொம்ப எளிமையான திரைப்படங்களாக இருக்கும். மேக்ஸிமம் என்ன சொல்ல போனால் அந்த காலகட்டத்தில் இந்த திரைக்கு வந்த எல்லா படமே பிளாக் அண்ட் ஒயிட், கருப்பு வெள்ளை திரைப்படங்கள். ஏன்னா பின்னாடி நல்ல நேரம்னு ஒரு படம் தேவர் ஃபிலிம்ஸ் எம்ஜிஆர் கதாநாயகனை வச்சு எடுத்தாங்களா, அதுதான் தேவர் ஃபிலிம்ஸ் எம்ஜிஆர் வச்சு கதாநாயகன் எடுத்த முதல் கலர் படம். அதுக்கு முன்னாடி எல்லா படமுமே பிளாக் அண்ட் ஒயிட் தான். முகராசியும் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் தான், கருப்பு வெள்ளை திரைப்படம் தான். இந்த படத்தினுடைய இயக்குனர் உங்களுக்கே தெரியும், எம்ஏ திருமுகம். எம்ஏ திருமுகன்றது சாண்டோ சின்னப்பா தேவருடைய தம்பி. அவர் பேசிக்காக சினிமாவில் எடிட்டராக இருந்தவர். எடிட்டராக பட தொகுப்பாளராக படங்களை எல்லாம் அப்படி பணியாற்றிக்கிட்டு இப்படிலாம் இருக்கும்போது சாண்டோ சின்னப்பா தேவர் அப்படியே படம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இங்கே வந்த பிறகு தம்பி ஏன்னா எடிட்டிங் தெரிஞ்சு அப்படின்னா ஒரு டைரக்டராக எடிட்டிங் தெரிஞ்சவராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்ல. அதனால் தம்பியவே இயக்குனராக போட்டு அவர் தான் எடிட்டராக இருந்த எம்ஏ திருமுகத்துக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்து எம்ஜிஆருடைய இந்த வெற்றி படங்கள் இப்போ நான் சொன்ன படம் எல்லா படத்துக்கும் எம்ஏ திருமுகம் தான் டைரக்டர். சாண்டோ சின்னப்பா தேவர் ப்ரொடியூஸ் பண்ணுவார். அவருடைய தம்பி எம்ஏ திருமுகம் படத்தை டைரக்ட் பண்ணுவார். எம்ஏ திருமுகம் எனக்கு நல்ல பழக்கம். அவர் இறந்துட்டார். எனக்கு நல்ல பழக்கம். டி நகரில் பிஞ்சால சுப்பிரமணியம் தெரு அப்படின்ற தெருவில் அவருடைய வீடு இருக்கும். வாசல்லையே எம்ஏ திருமுகம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லையே அவருடைய அவர் பேர் இருக்கும் அந்த வீட்டு வாசல்லையே. அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் மேலே மிகப்பெரிய பக்தி. எம்ஜிஆர் பேரை சொன்னாலே இப்போ நம்மகிட்ட பேச முடியாது, எம்ஜிஆர் பேரை சொன்னால் எதிர்த்துன்னுவார். அந்தளவுக்கு எம்ஏ திருமுகம் எம்ஜிஆர் மேலே அளவு கடந்த பக்தி. நானும் அவர் கூட எம்ஏ திருமுகம் கூட வெளியே நடந்தும் அப்படியே பாண்டி பசார், டி நகரனுடைய பல சாலைகளில் 2 பேரும் நடந்து நாங்கள் பேசிக்கிட்டே வந்திருக்கோம். அப்படி அந்த காலத்தில் 35 ஆண்டுகளுக்கு முன்னால். அதேமாதிரி அவர் வீட்டில் நான் போய் மணிக்கணக்கில் அவர் கூட உட்காந்துலாம் நான் பேசியிருக்கேன். இன்றைக்கி காலங்கள் கடந்து ஓடி போச்சு. இன்றைக்கி அப்போ கிட்டத்தட்ட இப்போ இந்த முகராசி படம், தாய் சொல்லை தட்டாதே, தாயை காத்த தனையன், தேர் திருவிழா, விவசாயி, தொழிலாளி எல்லா படத்தை பற்றியும் அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். நான் பேசிட்டு நான் படங்களை பார்த்த காட்சிகளை எல்லாம் அவர்கிட்ட பாராட்டி அப்படிலாம் பேசுவேன். அவரும் அதை சிரிச்சுக்கிட்டே நான் சொல்கிறத அப்படியே நான் அப்போ புலிமலை பத்திரிகையில் நான் உதவி ஆசிரியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால ஜேர்னலிஸ்ட் அப்படின்றதுனால ஒரு ஜேர்னலிஸ்டினுடைய பாயிண்டில் நான் சொல்கிறேன் அப்படின்னு வரும்போது அதை அப்படியே விரும்பி ஆழமாக ரசித்து எம்ஏ திருமுகம் கேட்பார். காலங்கள் கடந்து ஓடி போச்சு. இப்போ என்னென்னா முகராசி படத்தில் ஜெமினி கணேசன் எம்ஜிஆருடைய அண்ணனாக நடித்து அப்படின்னு இருக்குல்ல, அந்த கதையில் அப்படியே எம்ஜிஆருடைய பேர் ராமு, எம்ஜிஆருடைய அண்ணன் பேர் சோமு. 2 அண்ணன் தம்பி 2 பேரும். எம்ஜிஆர் பின்னாடி அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனராக வருவார், காவல்துறை அதிகாரியாக எம்ஜிஆர் வருவார். அதுக்கு பிறகு வழக்கமாக எம்ஜிஆர் படங்கள் என்ன இருக்கும், ஆக்ஷன் இது வரும்ல, பல கொலைகள், பல சதி செயல்கள், இந்த மாதிரி பல மேட்டர்கள் இதெல்லாம் அப்படியே கண்டுபிடிச்சி இப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு கெட்டவனாக இருப்பான், ஐயக்கனப்பான், ஊரை ஏமாற்றுவான், ஊரையே மக்களை எல்லாம் ஏமாற்றி பொழைச்சி நயவஞ்சகனாக இருந்து அப்படின்ற பேட்டர்ன்லாம் கதாபாத்திரங்கள் இப்படிலாம் வரும்ல. அது மாதிரி எம்என் நம்பியார் அதில் வராரு, எஸ்ஏ அசோகன்லாம் நடிச்சிருக்காங்க. அப்படிலாம் வரும்போது இதை அதாவது இவர் காவல்துறையில் ஒர்க் பண்ணுறதுனால சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சட்டத்தின்படி சட்டம் என்ன கூறுகிறதோ அதன்படி உண்மையாகவே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சட்டத்தின்படி அந்த குற்றம் செய்த மனிதனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் காவல்துறை அதிகாரி இருக்கக்கூடிய எம்ஜிஆர். அண்ணனாக இருக்கக்கூடிய கேரக்டர் அது சட்டம் அப்படின்றத விட நாமே அப்படியே தண்டனை கொடுத்தா என்ன அப்படின்ற பேட்டர்னில் அண்ணன் கதாபாத்திரம். இப்படி அண்ணன் தம்பி அந்த அழுத்தமான கதாபாத்திரம் தான். படம் ஃபுல்லாக வரக்கூடிய கேரக்டர்ஸ் தான் ரெண்டுமே. அதனால் அதில் கொஞ்சம் இது யார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எம்ஜிஆர் அந்த கேரக்டருக்கு மனசுக்குள்ளே அப்படி முதல்ல அப்படி பிளான் பண்ணும்போது சர்ச்சைன்னு ஒன்று இருக்குல்ல, விவாதம் இருக்குல்ல. இப்போ சாண்டோ சின்னப்பா தேவர், எம்ஏ திருமுகம், எம்ஜிஆர் இவங்களாம் கலந்து பேசி அப்படின்னு வரும்போது 3 பேர்கள் அதுக்கு பரிசீலனை பண்ணியிருக்காங்க இந்த அண்ணன் கதாபாத்திரத்துக்கு. எம்ஜிஆர் அந்த காவல்துறை அதிகாரி கேரக்டரில் எம்ஜிஆர், ராமு கதாபாத்திரத்தில், அந்த சோமுன்ற அண்ணன் கதாபாத்திரத்தில் யார் போடலாம் அப்படின்னு வரும்போது அது ஆக்சுவலாக அவங்க மனசுக்குள்ளே அப்போ ஐடியா பண்ணி வரும்போது இப்போ எஸ்ஏ சோன் வேறு ஒரு ரோலில் நடிச்சிட்டார் படத்தில்.
முதல்ல ஐடியா பண்ணும்போது இந்த அண்ணன் ரோலுக்கே எஸ்ஏ அசோகனை போடலாமா அப்படின்ற ஒரு பரிசீலனை அப்போ நடந்திருக்கு. அது பிறகு பாலாஜியை போடலாமான்ற மாதிரி நினச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இன்னொரு இதில் வந்து பரிசீலனை எம்ஜிஆருடைய உண்மையான அண்ணன் இருக்கார் எம்ஜி சக்கரபாணி, அவரை போடலாமான்ற மாதிரி நினச்சிருக்காங்க. இந்த 3 பேரில் யாரை போட்டால் நல்லாயிருக்கும்? எஸ்ஏ அசோகனை போட்டால் நல்லாயிருக்குமா, இல்லாட்டினா எம்ஜி சக்கரபாணியை போட்டால் நல்லாயிருக்குமா, பாலாஜி பண்ணால் நல்லாயிருக்குமா, இந்த 3ல் யார் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே மணிக்கணக்கில் உட்காந்து பேசி அப்படின்னு வரும்போது இப்போ எம்ஜிஆர் தான் சொன்னார், அந்த 3 பேருமே வேண்டாம், 3 பேருக்கு பதிலாக இந்த 3 பேருன்றது என்ன இருக்குது? எம்ஜி சக்கரபாணின்றது எங்கள் அண்ணன் தான், அவர் நடிக்கிறதுல அது புதுசாக ஒன்றும் இல்லை. அசோகன்றது என் படத்தில் ஏற்கனவே பல படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கவர் தான். அது வந்து அதுலேயும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பாலாஜி அப்படின்றத விட இதுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஜெமினி கணேசனை போடுவோம், ஜெமினியை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. கடைசியில் வந்து ஜெமினி கணேசன் அது ஜெமினிட்டு போய் சொன்னேன். பெரிய ஆச்சரியமான ஒரு மேட்ரு. ஜெமினி கணேசன் ஒரு விஷயத்தில் நான் பாராட்டுவேன். இந்த விஷயத்துலாம் எப்படின்னா அவர் சோலோ ஹீரோ ஆக்ட் பண்ணியே படம் வந்து 100 டேஸ் சிலுவை ஜூப்ளிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. தனி கதாநாயகனாகவே ஜெமினி கணேசன் தனி கதாநாயகன் தானே. கல்யாண பரிசெல்லாம் அவர் பண்ணி எவ்வளோ பெரிய ஹிட்டு, கொஞ்சம் சலங்கையெல்லாம் அவர் கதாநாயகன் நடித்து எவ்வளோ பெரிய ஹிட்டு, கணவனை கண்கண்ட தெய்வம்லாம் அவர் கதாநாயகன் நடித்து எவ்வளோ பெரிய ஹிட்டு, அவரே தனியாக கதாநாயகன் நடித்து சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க ஆர்டிஸ்ட்டு. அவர் வந்து இதை பற்றிலாம் கவலையே படாமல் சிவாஜி கூட போய் சேர்ந்து செகண்ட் ஹீரோவாக நடிப்பார். இப்போ பாசமலர்லாம் நடித்தார்ல நம்ம பார்த்தோம்ல, சிவாஜி கூட செகண்ட் ஹீரோவாக நடிப்பார். அதை பற்றி கவலையே படாமல். அது ரொம்ப ஜெமினி கணேசனுடைய பெருந்தன்மையை காமிக்குது. உண்மையாகவே ஜெமினி கணேசன் வந்து ஜெமினி எஸ்.எஸ். ராஜேந்திரன் இவங்க 2 பேர்ட்டையுமே அப்படிப்பட்ட அபாரமான ஒரு பெருந்தன்மை அந்த காலத்தில் இருந்திருக்கு. உண்மையாகவே நான் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். பர்டிகுலர்லி இந்த படத்தை பொறுத்தளவில் எம்ஜிஆருடைய எம்ஜிஆர் படத்தில் வந்து நீங்கள் எப்படி சிவாஜி படத்திலாவது குடும்ப கதையின் போது கிட்டத்தட்ட ஜெமினி கணேசன் பாசமலரில் வரணும்னா பாசமலரில் ஜெமினி கணேசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அந்த பேட்டர்னில் இருக்கும். இது அப்படி இல்லை. எம்ஜிஆர் படத்தில் வரும்போது கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்திற்கு எம்ஜிஆர் ஏன்னா ஃபுல்லாக ஆக்ஷன் ஃபிலிம்னா ஃபைட்டு கீட்டு எல்லாம் எம்ஜிஆர் பேர் புகழ்லாம் வாங்கிட்டு போயிடுவார். அப்போ இதை தாண்டி இன்னொரு கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய ஆள் வந்து பேர் புகழ் வாங்குறதுன்றது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இந்த கதாபாத்திரத்தில் ஜெமினி கணேசனை வந்து எம்ஜிஆர் சஜஸ்ட் பண்ண பிறகு சின்னப்பா தேவர் அப்ரோச் பண்ணியிருப்பார், எம்ஏ திருமுகம் கேட்டிருப்பார். ஜெமினி கணேசன் சம்மதிச்சு நடிச்சிருக்காரு பாருங்கள். எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த படத்தில் அதுவும் எம்ஜிஆருக்கு அண்ணனாக, அது யோசிச்சு பாருங்கள், எம்ஜிஆருக்கு அண்ணனாக நடிக்க ஜெமினி கணேசன் நடிக்க சம்மதிச்சிருக்காரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். அது சம்மதிச்சிருக்காரு, அதில் நடிச்சிருக்காரு. அந்த படம் முகராசி வந்து 100 டேஸ் ஓடிச்சு, வெற்றி படமாக அமைந்தது. அதில் வந்து எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு பேர் புகழ் கிடைச்சதோ அதே மாதிரி அந்த கதாபாத்திரத்தில் ஜெமினி கணேசன் நடித்த கதாபாத்திரத்துக்கு நல்ல அழுத்தமான காட்சிகள் படம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதனால் படம் இப்போ நம்ம பார்க்கும்போதே ஜெமினி கணேசன் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு கச்சிதமாக பொருந்தி இருந்தார் அப்படின்றது வேறு விஷயம். ஆனால் டோட்டலாகவே படம் ஃபுல்லாகவே நிறைய காட்சிகள் ஜெமினி கணேசனுக்கு இருந்துச்சு. ஜெமினி கணேசன் அந்த கதாபாத்திரத்தை புரிந்து கொண்டு அருமையாக நடித்திருந்தார். அதனால் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இத்தனை ஆண்டுகள் கழித்து அப்படி இந்த படத்தை நினச்சி பார்க்குறப்போ எம்ஜிஆர் கூட ஜெமினி கணேசன் இணைந்து நடித்த ஒரே படம் அந்த படம் மட்டும்தான். முகராசி ஒரே படம் தான். இப்போ சிவாஜி கூட ஜெமினி கணேசன் நிறைய படம் நடிச்சிருக்காங்க சேர்ந்து. அப்படி இல்லை, எம்ஜிஆர் கூட அப்படிலாம் இல்லை. இந்த ஒரே படம் முகராசி படம் ஒன்று தான் ஜெமினி கணேசன் நடித்தது. இன்றைக்கி காலங்கள் கடந்து ஓடி போச்சு. இன்றைக்கி எம்ஜிஆர் உயிருடன் இல்லை, ஜெமினி கணேசன் உயிருடன் இல்லை, சாண்டோ சின்னப்பா தேவர் உயிருடன் இல்லை, எம்ஏ திருமுகம் உயிரோடு இல்லை, யாருமே இல்லை. எல்லாமே நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு முகராசி படத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் எம்ஜிஆரும் ஜெமினி கணேசனும் இணைந்து நடித்த ஒரே படம் இது என்பதை இங்கு பதிவு செய்த குழுவில் நான் ஆசைப்படுகிறேன். இப்போ நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கே இது ஒரு புதிய தகவலாக இருக்கும். இதுவரை நீங்கள் கேள்விப்படாத ஒரு செய்தியாக இது இருக்கும் என்று எனக்கு தெரியும்.